நானும் இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னு நான் உட்காந்துலாம் யோசிச்சு பார்த்தேன். நல்லவேளை அதை பிரசன்னா நான் பிரேக் பண்ணி விட்டாரு. ஏன்னா வந்ததுல இருந்து எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்காங்க இங்க நின்று. அது அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னே புரியல எனக்கு. என் பேர் மட்டும் புரிஞ்சு சிவகார்த்திகேயன். நம்மளை பத்தி தான் சொல்றாங்க போல. நல்லா சொன்னா சரி அப்படின்னு. என்ன சொன்னாலும் தெரியல. நீங்க கைத்தறதை வச்சு ஓகே நல்லா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இது எப்படி எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜா நீங்க படிச்சதெல்லாம்? ஆமா, யார் அனுப்புனான்னு கேட்க மாட்டேன், கவலைப்படாது. அது நமக்கு தேவை இல்லையா, தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட், அதுல வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்ற அடையாளத்தோட நிற்கிறது. அதுவும் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு அந்த டிகிரி வாங்கினதுனால என்ன பிரயோஜனம் தெரியல. இங்க சொல்லிக்கிறதுல எனக்கு பிரயோஜனமா இருக்கு. அது பெரிய போராட்டமே நடந்துச்சு, அது வேற விஷயம். அது சினிமா சான்ஸ் கூட ஈஸியா கிடைச்சிடும். அந்த இன்ஜினியரிங் டிகிரி இருக்குது. அது சும்மா அதாவது நான் சேர்ற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே உங்க பையன் என்ன பண்றான், அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ்ல இருக்கான், யூகேல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம பையனும் ஃபாரின் தான் போவான் போல அப்படின்னு வீட்டில் நினைச்சு சேர்த்து விட்டாங்க. அங்க போய் பார்த்தா என்ன படிப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. அதே அப்பா இன்ஜினியரிங் இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா ஃபைனல் இயர் வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தா இங்க கூட ஏதோ அரியர் ஸ்டோன் ஏதோ ஒன்று இருக்குன்னாங்க. அந்த ஸ்டோன்ல உட்காந்தா அரியர் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. அங்க ஒரு பையனும் பொண்ணு உட்காந்தாங்க. அது நமக்கு தேவையில்ல, விடுங்க. அந்த மாதிரி உட்காந்தா எந்த ஸ்டோன்ல உட்காந்தாலும் அரியர் வரும், அது கன்ஃபார்ம். ஆனா எங்க காலேஜில் அப்படி அரியர் ஸ்டோன் எல்லாம் கிடையாது. அரியர் கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு. எந்த கிளாஸ்ல போய் உட்காந்தீங்கனாலும் விழுந்துரும். அதாவது அரியர் வர 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 வரதான் நமக்குள்ள கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும் லைஃப்ல. அதான் இன்ஜினியரிங் நுழையும் போது நம்மளாம் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை, நம்ம ஜாலி தோத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த அரியர் வர வரல முதல்ல வந்து அதை வீட்டுல சமாளிப்போம் இல்லையா, அங்க ஒரு கான்பிடன்ஸ். டாடி யூ நோ ஆல் ஃபெயில்ட் இன் தி சப்ஜெக்ட். அங்க 2 பேர் யூனிவர்சிட்டி ரேங்கடா இருப்பான் நம்ம கிளாஸ்லயே. இதெல்லாம் டோட்டலா மாத்துறது, எல்லாமே ஃபெயிலு. இன்னொரு சொல்றேன் கேளுங்க, ஃபெயில் ஆனதுலே நல்ல மார்க் நான் தான். 8 பேர் சைபர் ஆகியிருக்கான் டாடி அப்படின்னா அவர் யோசிப்பாரு, பரவாயில்ல நம்ம பையன் நல்லா படிப்பான் போல, கூட இருக்கவங்க தான் கெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதெல்லாம் சமாளிச்சு அந்த அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல முடிய போகுது, இதுக்கப்புறம் என்னப்பா செய்யறது அப்படின்னு ஒரு பயம் வரும்போது அந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம ஜாஸ்தியா படிக்க ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது கூடிய சீக்கிரம். எல்லாம் இதெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாமே இப்ப திரும்ப மைண்ட் வருது. கல்ச்சரல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் தான். கிளாஸுக்கு போறதை தாண்டி ஸ்டேஜ்ல ஏறி நமக்கு தெரிஞ்சு, எனக்கு அப்ப வந்து ஒரு 3 வாய்ஸ் தான் தெரியும், இப்ப 4 வாய்ஸ் தெரியும். 1 கத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இங்க வந்து. அந்த 3 வாய்ஸை மட்டும் வச்சு ஒரு 30 கல்ச்சரல்ஸ் ஓட்டி அங்கெல்லாம் பிரைஸ் வாங்கி நம்ம இதுதான் லைஃப்ன்ற மாதிரி எல்லாம் தீர்மானிச்சு போய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பட் இந்த கல்ச்சரல்ஸ் உங்களை எப்படி வேணாலும் மாற்றும். அதை நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. இன்னும் சொல்ல போனா சுமாரா இருக்கிற ஒருத்தனை கூட ஹீரோ ஆக்கி விட்டுரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் என்னமே கிடையாது. அவர் மாதிரி ஸ்மார்ட்டா இருந்தா பரவாயில்ல, இன்ஜினியரிங் விட்டுட்டு தைரியமா வரலாம். அவர்லாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? மேடம் நல்லா இருக்காங்களா? நம்மளும் இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் கட்டோம்னா கனவெல்லாம் கண்டுட்டு ஒரு சீனாவது நடிச்சிருவோம் எப்படி அவங்க கூடலாம் அப்படின்னு. திடீர்னு வந்துட்டார் தபால்னு, நோ ஸ்டாப் எவ்ரிபடி, நாங்க லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ணி போறோம். இன்னுமே நமக்கு அவங்க அக்கா முறையாகுது. ஓகே, பட் 2 பேருமே பயங்கர லக்கி. ஒரு சூர்யா ஜோதிகா பேர் மாதிரி நம்மளுடைய கோலிவுட்ல இன்னொரு சாமிங்கான ஒரு சூப்பரான கபில் நீங்க 2 பேருமே. அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் இருக்கும்போது இன்ஜினியரிங் எந்த படிப்பா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடலாம். நம்மளால அப்படி விட்டுட்டு வர முடியும். காலேஜ்ல கூட சொன்னாங்க, எப்ப அவனுக்கு சினிமா சான்ஸ் கூட வாங்கி கொடுத்துறேன், போயிருப்பா இந்த காலேஜ் விட்டு பிளீஸ்ப்பா, கொஞ்சம் கேட்டுக்கிறேன்ப்பா, நீ இருக்காதப்பா அப்படிலாம் சொன்னாங்க. நோ நான் இன்ஜினியர் ஆயிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று ஆயிட்டான். டிகிரி வச்சிருக்கேன் தெரியுங்களா? அதெல்லாமே மைண்ட் வர ஆரம்பிது. இந்த கல்ச்சரல் சீரியஸா எடுத்துக்கங்க, இந்த சூப்பரா பண்ணுங்க. எம்சி நான் பண்ணல, நீங்க பெட்டரா பண்றீங்க, அதை பண்ணிருங்க. ஓகே, ரொம்ப போராடி வந்திருக்கிறேன். எம்சியை விட்டுட்டு இப்பதான் ஒரு ஹீரோன்னு கொஞ்சம் பேர் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 10 பேர். அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே,
பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. ஐ எம் லைக் யுவர் யங்கர் பிரதர். என்னப்பா அந்த பொண்ணு புதுசா வெக்கப்படுது? பொண்ணுங்கெல்லாம் வெக்கப்படுறீங்களா என்ன? அந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்களா? ஓகே சார். பட் இங்க சூப்பர், பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாம் பிரில்லியண்டா இருக்கீங்க. வெரி குட். ஏன்னா நான் எது சொன்னாலும் கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. இதை விட என்ன தகுதி வேணும்? நான் இதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்னுடைய படம் வரும்போதெல்லாம் தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்க. முதல் நாள் முதல் ஷோ எப்படியாவது ஃபுல் ஆக்கிருங்க. இப்ப ஏற்கனவே சம்பளம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் வரலன்னா திருப்பி வாங்கிட்டு போயிருவாங்க. குடும்பம் எல்லாம் இருக்கு இல்லையா சாப்பாடுக்கு. ஓகே, பெரிய லெவல்ல வரணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும்